இது ஒரு பக்கம். வரதட்சணையால் ஏற்பட்ட கொடுமையை பார்த்தோம். இன்னொரு பக்கம் பாருங்க, ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தா அதுக்குன்னு சில நியாயங்கள் இருக்கணும். சில நியாயங்கள் இருக்கணும். வரதட்சணையால் இவ்வளவு பயங்கர விளைவு ஏற்படுது. சரி, இவ்வளவுதான் நினைக்காதீங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றாங்க. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம். இந்த கல்யாணம் பண்ணும் பொழுது ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க போறாங்க. இவரும் கல்யாணம் பண்ணி பெரிய கவலைப்பட போறது இல்ல, அதுதான் அழைகிறாரு. இவர் சந்தோஷமா தான் இருப்பாரு, அந்த பொண்ணு சந்தோஷமா தான் இருக்க போகுது. ரெண்டு பேர் மகிழ்ச்சியா இருப்பதற்காக வேண்டி யார் அதிகமாக தியாகம் செய்வது? உனக்கு குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ச்சி தெரியாட்டாலும் பரவாயில்லை, நீ ஒரு மனுஷன் தானே, உனக்கு பகுத்தறிவு இருக்குல்ல, உனக்கு மனசாட்சி இருக்குல்ல, இந்த பகுத்தறிவு மனசாட்சியை கொண்டு நீ ஆய்வு செய்து பார். நம்ம ஒரு பெண்ணிடத்தில் போய் கேட்கிறதுக்கு எந்த வகையிலையாவது ஒரே ஒரு நியாயமாவது இருக்குதா? குடிகாரன்ட்ட இருக்கிற நியாயம் கூட வரதட்சணை வாங்குறவன்ட்ட இல்ல. ஒரு குடிகாரன்ட்ட கேளுங்க, ஏன்டா குடிக்கிற, அவன் ஒரு நியாயம் சொல்லுவான். குடிச்சா வேதனையெல்லாம் மறக்கலாம்ல, அதுக்கு தான். குடிச்சா உடம்புலாம் வலிக்காதுல, அதுக்கு தான். மாடு மாதிரி வேலை செஞ்சு வர்றோம், குடிச்சிட்டு படுத்தா காலையில் ஜில்லு எந்திரிப்போம், கலகலப்பா எந்திரிப்போம்ல, அப்படியாச்சும் சொல்றானே. நீ வரதட்சணை வாங்குறதுக்கு எனக்கு ஒரு நியாயம் இப்படி சொல்லு பாப்போம். இந்த மாதிரி ஒரு நியாயம், ஏன்டா வரதட்சணை வாங்குற சொல்லுங்க பாப்போம். ஒரு நியாயம் இல்ல. வாங்க கூடாது என்பதற்கு 1000 நியாயங்களை நான் சொல்ல முடியும். இன்னும் ஆயிரக்கணக்கான நியாயங்கள் இன்னும் எத்தனை பேருக்கு தெரியும். அப்ப வாங்க கூடாது என்பதற்கு ஏராளமான நியாயங்கள் இருக்கு. அந்த நியாயங்களை எடை போட்டு உன் மனசாட்சியில தீர்ப்பு கேட்டா நீ கொடுக்கணுமே தவிர பெண்ணிடத்துல வாங்க மாட்டேன், வாங்க கூடாது, வாங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். அது என்னன்னு பார்ப்போமா? கல்யாணம் பண்றீங்க, கல்யாணம் பண்ணும் பொழுது இந்த சமூக அமைப்புல மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் 5 வயசாச்சு வித்தியாசம் இருக்கும், குறைஞ்சது. இவனுக்கு 25ன்னா அவளுக்கு 20 இருக்கும், அல்லது 18 இருக்கும், அல்லது 15 கூட இருக்கும். என்னமோ சாரதா சட்டம் என்ன எவ்வளவு சட்டம் போட்டாலும் அதெல்லாம் எவன் கடைபிடிக்கிறான்? எல்லாம் 15 பேரெல்லாம் நடந்துட்டு தான் உலகம் போற நடக்குது. வழங்குதா? நடைமுறை சாத்தியம் இல்லாத சட்டத்தை போட்டா ஃபெயிலியர் ஆயிரும், யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. வழங்குதா? தேவை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான். அப்ப என்னாலும் சரி கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஆணுக்கு பெண்ணுக்கு மத்தியில வயசு வித்தியாசம் பாத்தீங்கன்னா இவன் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கான், ஒரு 10 வருஷம் அட்வான்ஸா நிக்கிறான். அவன் வந்து இவனை விட 10 வருஷம் 8 வருஷம் பின்தங்கி நிக்கிறான், சின்ன பிள்ளை. இவன் பெரிய ஆள். இந்த நிலையில கல்யாண பேச்சு எடுத்து முடிச்ச உடனே இவன் மாப்பிளக்காரன், அவன் அம்மாவோட இருக்க போறான், அவன் வந்து அத்தாவோட இருப்பான், அவன் வீட்லயே இருப்பான், அவன் அக்கா தங்கச்சியோட இருப்பான். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்துக்காக வேண்டி இவனுக்கு சுகம் தருவதற்காக வேண்டி அவன் என்ன செய்யறான்? பெரிய தியாகத்தில் ஆரம்பமாவதுங்க. அவளுடைய வீட்டில் இருக்க முடியாது. கல்யாணம் பண்ண பிறகு சொந்த வீட்டை விட்டு புறப்படுறா. அத்தா விட்டுட்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு பாசத்தை கொட்டி வளர்த்தாள் அம்மா, அவளை விட்டுட்டு, கூட பிறந்த சகோதரரை விட்டுட்டு, சொந்த பந்தங்களை விட்டுட்டு, தெருவில் உள்ள தோழிமார்களை விட்டுட்டு, தெருவை விட்டுவிட்டு, வெளியூர் சம்பந்தம் பண்ணா ஊரை விட்டுவிட்டு, வெளிநாட்டு சம்பந்தம் பண்ணா நாட்டை விட்டுவிட்டு இவன் வீட்டுக்கு போறாள. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க போறோம். நம்மளை விட வயசுல குறைஞ்சவளுக்கு தாய் அன்பு ரொம்ப தேவை. நமக்கு தாயை பிரிய முடியல, அவ பிரிகிறா. நமக்கு தந்தையை பிரிய முடியல, அவ பிரிகிறா. நமக்கு அக்கா தங்கச்சியோட இருக்கணும், அவ விட்டுட்டு வர்றா. நம்ம நண்பர்களை பிரியறது இல்ல, அவ பிரிகிறா. நம்ம சொந்த ஊரை விட்டு போறது இல்ல, அவ போறா. அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளோட வயசுல குறைஞ்சவ, நம்மளை விட அதுல அதிகமாக தேவை உள்ளவள் என்ன பண்றான்னு கேட்டா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தெரியாத ஊருக்கு, தெரியாத வீட்டுக்கு, அறிமுகம் இல்லாதவர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு வர்றால. ஒரு ஆண் மகனுக்கு மனசாட்சி இருந்தா நினைச்சு பார்க்கணும், நம்மளும் சந்தோஷமா இருக்க போறோம், அவளும் சந்தோஷமா இருக்க போறா. நம்ம ஒண்ணுமே பண்ணல, நம்ம சந்தோஷத்தை எதை இழக்கவே இல்லை. நம்ம தாயை இழக்கல, நம்ம தகப்பனை இழக்கல, நம்ம வீடு வாசலை இழக்கல, நம்ம சொந்தங்களை இழக்கல, நம்ம நட்பை இழக்கல, நம்ம ஒன்றையுமே இழக்கல. இழக்கிறது அவ. அப்ப யார் இழந்து விட்டு வருகிறாளோ அவளுக்கு தான் நம்ம கொடுக்கணும். நம்ம ஒன்றையுமே இழக்காம இருக்கிறோம், நம்ம கேட்கறதுக்கு தகுதி இல்ல. உனக்கு புரியலையா? எல்லாத்தையும் விட்டுட்டு வர்ற, அதுக்கு என்ன கொடுக்கு? உனக்கு சுதந்திரத்துக்காக வேண்டி தாயெல்லாம் அதுக்கு 2ஆம் பட்சமா தூக்கி போட்டு வர்றாலும் கூட, அப்ப நீ எவ்வளவு நீ கொடுக்கணுமா, நீ வாங்கணுமா? நினைத்து பாரு, சிந்தித்து பாரு. அது மாத்திரம் இல்ல, அவருடைய சொந்த வீட்டுல இருக்கும் பொழுது அவளை எப்படி கவனிச்சிருப்பாங்க நினைச்சு பாருங்க. ஒரு தலைவலின்னு பார்த்தா விட்டுப்பாங்களா? ஒரு காய்ச்சல் வர முடியுமா? படுத்துக்கம்மா நான் பாக்குறேன், எல்லாத்தையும் அந்த அம்மாக்கார இழுத்து போட்டு செய்வா. நினைச்சதை திங்கலாம், நினைச்ச நேரத்தில் திங்கலாம், நினைக்கும் போது படுக்கலாம்,
நினைக்கும் போது ஊர்வலாய் பேசுற பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து இருக்கலாம், இல்ல பண்ணலாம்ல. எவ்வளவு சுதந்திரம். இங்க வந்தா நினைச்சு படுப்ப, உசுறு போகும், தலைவலி, படுக்க முடியாது. ஒரே ஒரு நான் படுப்பா, மாமியார் வந்துருவா, இதே வேலையை குச்சி அவளுக்கு எப்ப பார்த்தாலும் படுத்து கிடக்குறா, ஒண்ணு போதும், அதை தாங்கிட்டு வந்துருவா. பாவிகளா, இவ்வளவு பெரிய தியாகம் செய்யறால. ஊடு மாறுது, உணவு மாறுது, நினைச்சு போது திங்க முடியுமா? பசி கொள்ளும். இவன் ஊர் படாய் பேசி 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான், உட்காந்துட்டே இருப்பான். இவனுக்கு பசிக்காதுங்க, இவன் தான் இடையில போண்டா திம்பான், வடை திம்பான், அம்மத்துல டீ குடிப்பான், பெப்சி வாங்கி அடிப்பான், அவன் வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான். அப்படி ஒரு ஜீவன் இருக்கா நினைச்சு கூட பார்க்க மாட்டான். தாங்கிட்டு இருக்கிறான், வரட்டும் புருஷன் வரட்டும். அவளுக்கு பசிச்சா கூட திங்க நினைச்சா கூட இந்த மாமியார் கழுக்கெல்லாம் விடாது. புருஷனுக்கும் தள்ளி கொடுத்தீங்க, என்ன நீ எல்லாரும் பொம்பளை, நீ எல்லாம் குடும்பம் நடத்துறவளான்னு கேட்பா. இவனுக்கு பயந்துகிட்டு ஒன்னும் பசிதாங்கன்னு, ரெண்டாவது இவனுக்கு பயப்படணுமே, அடக்கிக்கிட்டு நினைச்ச நேரத்தில் அள்ளி போட்டு திண்டவ திங்கிறது தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த திங்கிறதையும் பாருங்க. இந்த ஆம்பளை இருக்கான பாருங்க, பொம்புளைய பத்தி ஒரு உசுருள்ள ஜீவனாவே நினைக்கிறது இல்லைங்க. சாப்பாடு கொடுக்கறதுல சில ஊர்கள் இருக்கு, ஆம்பளை சாப்பிட்டு மிச்சத்தான் திங்கணும், பாதி பரட்டி வச்சுட்டு போயிருவான், அதை திங்கன்னு ஆக்கி வச்சிருக்காங்க. எந்த மார்க்கத்தில் படிச்சாங்களோ தெரியல, எந்த சமூகத்தில் காப்பி அடிச்சாங்களோ தெரியல. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? அன்துத்இமஹா இதா தஅம்த, மனைவிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன என்று நபித்தோழர்கள் கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்துத்இமஹா இதா தஅம்த, நீ உண்ணும் பொழுது அவளை உண்ணச் செய். பொண்டாட்டின்னு சொன்னா புருஷங்காரன் பக்கத்துல கூட்டி வச்சுக்கிட்டு அவனும் உண்ணணும், அவளும் உண்ணணும், இவன் அவளுக்கு ஊட்டி விடணும், அவள் இவனுக்கு ஊட்டி விடணும். எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு கேட்டா, ஹத்தாமா தஜாலு ஃபீ ஹிம்ராத்திக, உன்னுடைய மனைவியின் வாயில் ஒரு கவள உணவை அன்போடு ஊட்டுகிறாயே, அதுக்கும் அல்லாஹ்விடத்தில் சவாப் இருக்குன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பேர் ஊட்டி விட்டுருப்பீங்க? கறியை வாங்கி கொண்டாந்து போடு, ஒரு கிலோ கறியை அம்புட்டை அள்ளி கொண்டாந்து வெறிஞ்சட்டியை போட்டுட்டு அவ உனக்கு அள்ளி வைப்பான், மாப்பிள்ளை திங்கிட்டு எல்லாத்தையும் மேஞ்சிட்டு எலும்பை மட்டும் போட்டு எந்திரிச்சு போவான். அதைத்தான் திங்கிறான். இல்லன்னு சொல்ல முடியுமா? நீ என்ன பெரிய தியாகம் பண்ற? இந்த சோறு இந்த நாய்க்கு திங்குமே இந்த சோறு, நாய் திங்கிற சோத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி நீ என்னடா வரதட்சணை கேட்கிற? உன்னோட குடும்பம் நடத்துற. சரி, அப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்ப தாய்மையை வச்சு போடுறான். தாய்மை அடைஞ்ச உடனே இவனை விட ஒரு 10 வயசு கம்மியானவன் அம்மா ஆகுறா. அவரு இவனோட 10 வயசு கம்மி, அம்மா ஆகுறா. ஆன உடனே பாருங்க, திங்க முடியலங்க, நினைச்சத திங்க முடியல. இவனும் திம்பான், அவளும் திம்பா. இவன் தின்னுட்டு பேண்ட் ஏப்பம் விடுவான், அவ தின்னு பேண்ட் வாங்கி இருப்பான். அப்பன் ஆகிட்டானே, அப்பன் அவனும் ஏப்பம் விட்டுக்கிட்டு இருப்பான். அம்மாவை போனால சாப்பிட்ட, நீங்க கொடுத்த சாப்பாடு உடல்ல ஒட்டல பத்தியா, சாப்பிடுற வாந்தி எடுக்கிறான், சாப்பிடுற வாந்தி எடுக்கிறான், சாப்பிடுற வாந்தி எடுக்கிறான். இப்படி எத்தனை மாசங்கள் அவள் அதாவப்படுறா, எத்தனை மாசங்கள் கஷ்டப்படுறா. ஆசையா ஒண்ணு வாங்கி திம்பா, அவ்வளவுதான். உள்ளுக்கு கூட இறங்கி இருக்காதுங்க. போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் ஒரு ரூட்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெளியே ஓடியாந்துரும். அப்ப அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறால நினைச்சு பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு மேய்கிறோம், அதுக்கு ஒரு பாதிப்பு. 2 பேரும் குடும்பத்தில் ஈடுபட்டோம், குடும்பத்தில் ஈடுபட்டதுக்காக வேண்டி நமக்கு ஒரு பாதிப்பு வரல. நம்மளோட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்ததுக்காக வேண்டி இப்படியா இவ்வளவு கஷ்டமா? திங்க ஒரு நாள் நான் கேட்கிறேன், ஒரே ஒரு நாள் நீ சாப்பிட்டு வாந்தி எடுத்தா பாருங்க, இவ்வளவு பலவீனமானவன் நிக்கிறாளுங்க. சரியா? அங்க அல்லாஹ் இருக்கான்னு காட்டுறான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் இல்ல அல்லாஹ் இல்லன்னு சொல்றாங்க மூடர்கள். அல்லாஹ் இருக்கிறாங்க. இந்த பொம்பளை படப்பு ஆதாரம். திங்கிற உணவுலையும் சத்து இல்ல, சின்ன வயசுக்காரி திங்கிறதெல்லாம் கக்கி போடுறா. அதுக்கு இடையில அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு உண்மையாமலே அங்க இருந்து வருதுங்க, அல்லாட்ட இருந்து மறைமுகமா. அல்லாட்ட இருந்து என்னத்தை கொடுக்கறான்னு தெரியல. ஒரு பால் இல்ல, ஒரு முட்டை இல்ல, ஒரு இறைச்சி இல்ல, ஒரு இலவம் இல்ல. இவன் கரிச்சு போட்ட எலும்புதான். இதை கூட திண்டு வாந்தி எடுக்கிறான். இந்த வாந்தி எடுக்கக்கூடிய நேரத்தை கரு வளருத, அதுக்கு உணவு என்ன? எந்த கரை வாங்கி நீ உணவு கொடுத்த கருவுக்குண்டு? என் பொண்டாட்டி 3 மாசம் கற்போம், 3 மாசம் கற்பத்துக்குள்ள உணவு தாங்க, இப்ப 4 மாசத்துக்கு தாங்க கேட்டியா? இல்ல, அவ உடம்புல உள்ள உதிரம், அவ அப்பம் போட்டு சோறு போட்டு வளர்த்தானே, அந்த 15 வருஷ காலத்துல உண்டான சத்து நீ கொடுத்த சத்து கிடையாது. இந்த 15 வருஷமா வளர்த்தான அப்பங்காரன் அம்மாக்காரி வளர்த்தான போட்டு அந்த உணவுடைய சத்துக்களை சேமிச்சு வச்சு
ஒட்டகம் எப்படி சேமிச்சு வச்சு அந்த தண்ணியை குடிக்கும்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி சேமித்து வைத்துக் கொண்டு உன் புள்ளைய வளர்க்கறதுக்காக வேண்டி உடம்புல உள்ள ரத்தத்தை எல்லாம் கொடுக்கிறா. அங்க ஒரு கனெக்ஷன் எல்லாம் ஏற்படுத்தாங்க, தொப்புள் கனெக்ஷன். தொப்புள் வழியா வாய் வழியா போனா குழந்தை செத்து போயிடும். அந்த அருவருப்பான சமாச்சாரங்களை எல்லாம் எல்லாம் நிப்பாட்டி குழந்தை உண்டானவன மாதவிடாய் நிப்பாட்டி போறான். அங்க தேவைப்படுதான், அது வேற மாதிரி மாத்தி கொடுக்கணுமா, அதுக்காக அதை நிப்பாட்டி விட்டு அந்த வாசல் அடைச்சு விட்டு இந்த டீ போலியா உள்ளக செலுத்தினான். அவருடைய சத்துக்களை கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வளருது. வளர்ந்து 3 மாசம் ஆகும், 4 மாசம் ஆகும். இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு ஆம்பளை பார்த்து இவர் 4 மாசம் குழந்தைக்கு அப்பேன் சொல்ல முடியுமா? இப்ப 5 மாசமா இருக்க சொல்ல முடியுமா? என்னமா இருக்கு அவனுக்கு? நீ பாட்டுக்கு பேட் எடுத்துட்டு விளையாட போயிடுறான். பேட் தூக்கிட்டு விளையாட போயிடுறாங்க, ஃபுட்பால் தூக்கிட்டு விளையாட போயிடுறாரு, கபடி விளையாட போயிடுவார். இவர் யாரு? அப்பனாயிட்டவர். இவனை விட 10 வயசு கம்மியாக போனவன் மாடியில ஏற முடியாது. நீ என்ன ஆட்டம் போடுற? உன்னைய விட கம்மியான வயசுல உள்ளவங்களுக்கு ஆட்டம் போட முடியல, நீ ஆட்டம் போட போற. அவளுக்கு மாடியில ஏற முடியாது, நினைச்சபடி படுக்க முடியாது. நீ இப்படி படுப்ப, இப்படி படுப்பான் வச்சுக்கிட்டு உனக்கு முடியுமா? அவளுக்கு அப்புறம் இப்படி குப்பர் படுப்பான். உன் பொண்டாட்டிக்கு முடியுமா? 6 மாசம் கற்பனையா பண்ண முடியுமா? குப்பர் படுக்க சொல்லி பார்ப்போம். அவளுக்கு ஆசையா இருக்கும். குப்புறப்படுத்தல் என்பது ஒரு மனிதன் பல விதங்கள்ல புரண்டு படுக்கணும். இல்லைன்னா மனுஷனுக்கு பெரிய கேளாகி போயிடும். சில நோயாளிகள் படுத்து கிடக்குறான 3 மாசம் படுத்தான்னு வைங்க புண்ணா போயிடும், முதுகுலாம் பிறண்டு படுக்கணும். தூக்கத்தில் கூட நம்மளை அறியாம அனிச்சையா என்ன செய்வான்? அல்ல அப்படி பறக்கி விடுவான். படுத்து கிடந்தவன ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆனவன அந்த வெக்கையா போய் வந்து போயிடும் முதுகு. அப்புறம் இப்படி அவனை அறியாம இப்படி பறக்குவான். இப்படி யாரும் எழுப்பில விட மாட்டாங்க. அந்த முதுகு காத்து வாங்கும். இப்ப விழாப்புறம் போய் அமைக்கிட்டு கிடக்கும். அப்படி கிடப்பானா கையில அமைங்க வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் தன்னால குப்புற படுப்பான். இப்படியே பிறண்டு படுக்கிறியடா. உன்னை அறியாமலே படுக்கும்போது எவ்வளவு தேவைன்னு வாங்குது. அந்த மாதிரி ஒரு பொம்பளைக்கு படுக்க முடியுமா? அனிச்சையா படுக்க முடியுமா? அந்த ஒரு பொசிஷன் தான் அவளுக்கு. 7-8 மாசத்துக்கு 5-6 மாசத்துக்கு நினைச்சபடி ஆட முடியாது, ஓட முடியாது, படுக்க முடியாது, உண்ண முடியாது, ஏற முடியாது, இறங்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். உன்னை விட வயசுல குறைஞ்ச ஒரு பெண்ணு உன்னோட குடும்பம் நடத்தின ஒரு காரணம் நெஞ்ச தொட்டு பார்க்கணும். உன் அக்கா அவங்க கற்பனையா இருக்கு, நீ பார்த்தது இல்லையா? என்ன கஷ்டப்பட்டான்னு பார்க்கலையா உன் வீட்டுல வச்சு? உன் அக்கா தங்கச்சி படுற கஷ்டத்தை தானே உன்னுடைய பொண்டாட்டி பட போறா. நீ கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணு பட போறா. இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவு சிரமமா, இவ்வளவு சிரமத்துக்கு மேல் சிரமத்தை எடுத்தா ஒரு பெண்ணு ஒரு குழந்தைய சுமக்கிறாள். அப்படி நினைச்சு பார்த்தேன்னு சொன்னா மிருக இடத்துல உள்ளவன் தான் வாங்குவான், மனுஷ ஜாதி வாங்க மாட்டான். பகுத்தறிவு இல்லாத மிருகமா இருந்தால் என்ன வேணா செஞ்சுட்டு போவான். சிந்திக்கிற உணர்வு மனசாட்சி உனக்கு இல்ல. பெரிய பதர்சால 10 வாங்கணுமா? இதுக்கு போய் இந்த கொடுமையை வழங்குறதுக்கு குர்ஆன் ஹதீஸ் பெரிய ஆராய்ச்சி பண்ணணுமா? பார்த்தா தெரியல. சகோதரி படுற கஷ்டத்தை பார்த்தா தெரியல. உங்க அம்மா படுற கஷ்டத்தை பார்த்தது இல்ல. உன் எழுத்த வீட்டு பொம்பளை பக்கத்து வீட்டு பொம்பளை பட்ட கஷ்டத்தை பார்த்தது இல்ல. அப்படி தாண்டா உனக்கு வரக்கூடியவளும் பட போறா. இவ்வளவு கஷ்டத்தை சுமக்கிறா. அவ்வளவுதானா? அப்புறமேல பிரசவம். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு நிகரான ஒரு வேதனை கிடையாது உலகத்துல. உலகத்துல அதுக்கு நிகரான வேதனை இல்ல. எப்படிப்பட்ட வேதனை அது? கற்பனை பண்ணி பார்க்கணும். சின்னஞ்சிறிய ஒரு பாதையில போகும்போது எவ்வளவு பெருசு அது. குழந்தையாக நீ உள்ள போனிய, நீ என்ன சைஸ்ல போன? ஒரு கடுகு இருக்க, ஒரு கடுகு அத ஒரு 1000 துண்டு போட்டா எவ்வளவு இருக்கும்? அவ்வளவு சின்ன சைஸ்ல போன நீ எத்தனை கோடி மடங்கு பெருசாகி வெளியே வரப்போற. சாத்தியமா இது? உன் வாய்க்குள்ள ஒரு ஆப்பிள முழுசா திணிச்சு பார்ப்போமா? தாங்குவியா? ஒரு பலாப்பழத்தை அமி பார்க்குமா? அட பாவியே, சின்ன ஒரு வழியில அல்லாஹ் கொண்டு வர்றான்னா இவ்வளவு வேதனை இருக்கும். இதுல பொம்பளையா பிறந்துதாங்க அனுபவிக்கிறமா? இத அழகா சொல்லுவாங்க. இந்த பெருச வேதனை துடிக்கும் போது புருஷங்காரன் பக்கத்துல இருந்தான்னு வைங்க, அழுத்து வச்சு கொண்டு விடுவாங்க. இந்த பாதியான காரணம் உண்டு. அந்த வேதனை எப்படிப்பட்ட வேதனை கேட்டா, பெருச வேதனை துடிக்கும் போது நீ மாத்திர பக்கத்துல மட்டும் இருந்தேன்னு வை, கட்டி பிடிச்சு இந்த அளவுக்கு ஆக்கிட்டே இருவா. ஆனா பெத்து போட்டு அடுத்த நிமிஷம் அவன் எங்க போயிட்டாம்பா, அது ஒரு விஷயம். பெத்து போட்டு அடுத்த நிமிஷமே என்னது, அது வேற விஷயம். ஆனா அந்த வேதனையை சொல்லும் பொழுது பெருச வைராக்கியம்னு சொல்றான். பெருச வைராக்கியம் என்ன? இனிமே இந்த பயல்கிட்ட ஒரு நாளைக்கு படுக்க கூடாதுன்னு நினைப்பான். அது பெருச வைராக்கியம். அது அந்த நிமிஷத்துல முடிவு வருமா? அப்ப கணவனோட வாழ்க்கை நடத்த கூடாது என்று ஒருத்தி நினைக்கிற அளவுக்கு ஒரு வேதனையை தொட்டுப்புட்டு மீண்டு வர்றால, இதுக்கு நிகரான வேதனையை உதாரணத்துக்கு கூட சொல்லல.
இதுக்கு எவ்வளவு கொடுக்கிறது சொல்லு? நீ வாங்கணுமா கொடுக்கணுமா? இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாள, உன்னுடைய வாரிசு சுமந்ததுக்காக வேண்டி, உன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி இவ்வளவு சிரமத்தை படுற கண்ணால பார்த்துட்டு எனக்கு 1 லட்சம் தாண்டு கேட்கிறியடா, கார் தாண்டு கேட்கிறிய, பங்களா கேட்கிறிய, வீடு கேட்கிறிய, மளிகை கடை வச்சு கேட்கிறிய, நியாயமா? அடுக்குமா இது? மனசாட்சி உள்ள ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து இப்படி வார்த்தை வரலாமா? அவ்வளவு பெரிய கொடுமையாக்கும் எது? பெண்கள்கிட்ட நீங்க கேட்கிறது, பெத்தெடுத்துட்டா எல்லாம் ஒரு அங்க ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறான். அந்த பாதையில வழுக்கி கொண்டு வருவதற்காக வேண்டி உலகத்திலேயே எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வளவளப்பான திரவத்தை உண்டாக்கி அங்க ஒரு பாக்ஸ் போட்டு சேமிச்சு வைக்கிறான். டக்குன்னு உடைச்சு விடுறாத படிச்சு. அந்த மாதிரி ஒரு பொருள் உலகத்தில் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அவன் ஒரு அற்புதத்தை நிகழ்ச்சி ஒரு மாதிரி ஆகிவிடுறான். ஆனா அந்த வேதனையை தாங்கித்தானங்க அம்பிட்டு மக்கறாவ. அப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்ம இதுக்கு கொடுக்கணும். ஒரு பிள்ளைய பத்தி சுமக்கிறதுக்கு இப்படி பேசு. கல்யாணம் பண்ணும் போது நீ ஒரு பிள்ளை பத்தி தந்தா 5 லட்சம் ரூபாய் தருவேன், 2வது பிள்ளைய பத்தினா 10 லட்சம் ரூபாய் தருவேன். இப்படி பேசினா நீ மனசாட்சி உள்ளவன். அவ்வளவு சிரமப்படுறாவ. சரி, இவ்வளவு சிரமப்பட்டு பெத்தவன பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போகும்போது யாரு பெத்த பிள்ளை? பாத்திமா பிள்ளை. அப்படியா? இன்சீலு. இவர் கஷ்டப்பட்டார்ல, இவர் பேர் தான் வரும். கேட்பான், தாயின்னு பேரே இருக்காதுங்க பாம்புல, பள்ளிக்கூடத்து பாம்புலையும் இருக்காது. அவன் என்ன பண்ணுவான்? புள்ள பெயரு, தந்தை பெயர். ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றார்ல, அட பாவி, உன் வாரிசை உண்டாக்குறதுக்காக வேண்டி அவன் படுற கஷ்டம் நீ ஒண்ணுமே படல. உன்னுடைய பங்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு சின்ன ஒரு செகண்ட்ல அவரோட குடும்பம் நடத்தினியே. அதை தவிர அந்த குழந்தையை உருவாக்குறத உனக்கு என்ன பங்கு? ஒரு பங்கும் இல்ல. பெத்து போட்டா, பெத்து போட்ட பிறகு முடிஞ்சிருச்சாங்கள. அப்புறம் தொடருதுங்க. பெத்து போட்ட உடனே அங்க இன்னொரு அற்புதம், இன்னொரு அதிசயம். அறிவுக்கு ஏத்துக்கிறல, இன்னொரு ஆச்சரியத்தை நிகழ்த்துறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று அதுல சக்தியெல்லாம் இழந்து அதை தொடர்ந்து ஒரு ரத்தம் ஒளிய வெளிப்பட ஆரம்பிக்கும். நிபாஸ் பெருசல தீட்டு அது ஒரு பக்கம் வந்து அவளை டயர்டாக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது உடம்புல ஒண்ணுமே இருக்காது. இந்த நேரத்திலையும் அந்த குழந்தைக்கு உணவு எங்க? எங்க? கடையிலையா? நீ சுமந்துக்க முடியுமா? எந்த கடையிலாச்சும் கிடைக்குமா? அமுல் குழந்தை உணவு தயாரிக்கிறவங்க டப்பாவில் எழுதுறான், தாய்ப்பாலுக்கு இணையானது எதுவும் இல்லை, அதை வாங்கி கொடுறான். முதல்ல அது இல்லாட்டி இதை வாங்கினாங்க. தாய்ப்பாலுக்கு பண்ணிக்கிறா பால் பவுடர் விற்கிறான, அவன் பால் பவுடர் டப்பாவில் எழுதுறான். என்ன எழுதுறான்? கண்டிப்பா எழுதணும். உலக சட்டம் அது, சர்வதேச ஆக்ட் அது. எந்த குழந்தை உணவா இருந்தாலும் தாய்ப்பாலுக்கு நிகரானது எதுவும் இல்லை எழுதிட்டு அதை கூட விற்கிறான். அப்படி ஒரு அற்புதமான உணவை அவள் குழந்தைக்கு கொடுக்கிறான். எங்க இருந்து கொடுக்கிறார்? அப்பம் பாத்தம் போட்டு வளர்த்தான 15 வருஷமா அந்த சத்துக்களை சேமிச்சு வச்சிருந்து நீ கொடுத்த உணவுல இல்ல, நீ கொடுத்த உணவுல நிச்சயமா கொடுக்க முடியாது. தன்னுடைய உதிரத்தையே பாலாக ஆக்கி அதை குழந்தைக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கிறான், வளர்க்கிறான். இந்த பால் ஊட்டுவதற்கு என்ன கணக்கு போடுற சொல்லு பார்ப்போம். உன் குழந்தைய 2 பேர் தானே பெத்தீங்க, 2 பேருக்கு தானே புள்ள. அதனால அவன் மட்டும் வளர்க்கிறா, அவன் மட்டும் சுமக்கிறா, அவன் மட்டும் உணவு கொடுக்கிறா. உணவு எது கொடுக்கிறா? வாங்கி கொடுக்கிறாள் கடையில. தன்னையே உணவாக கொடுக்கிறாள். யாரு கொடுக்கணும், யாரு வாங்கணும்? என்ன நியாயம் இது? எப்படிப்பட்ட பகுத்தறிவுமிக்க சமுதாயத்தில் பிறந்து எப்படி முடர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள்? இது கூட சிந்திக்க மாட்டீர்களா? இந்த சாதாரண விஷயத்தை படிக்கிறதுக்கு பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கணுமா? சாதாரண விஷயம் குடும்பத்தில் பார்த்தா தெரியாதா? இதுக்கு என்னங்க படிக்க வேண்டிய தேவை இருக்குது? அவ்வளவு பெரிய கஷ்டத்தை அந்த பெண்ணு சுமக்கிறா. பால் கொடுக்கிறது லேசா நினைக்க கூடாது. பால் கொடுப்பதிலையும் எத்தனை விஷயம் அடங்கி இருக்குன்னு பாருங்க. இரவுல நீ படுப்ப, நீனும் படுப்ப, அவளும் படுப்பா. நீ என்ன படுப்ப? நீ போய் கடையில ஒரு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சிருப்ப, 6 மணி கடை அடிச்சுட்டு வந்துருவ. வந்து நீ படுப்ப, அதுல ஊரு சுட்டிக்கிட்டு இருப்ப, புடுன்னு பத்துருவ. அவ என்ன வீட்டை பெருக்கி கூட்டி கழுவி பாத்திரம் கழுவி எல்லாருக்கும் சவரத்தின செஞ்சு முடிச்சுக்கிட்டு அவ்வளவு டயர்டா வந்து அவளும் படுப்பான். படுத்த உடனே படுத்துறியா? இவன் எந்திரிக்கிறது காலைல 10 மணிக்கு தான். முக்காவாசி முஸ்லீம் வீட்டு விடுகிறது காலைல 10 மணிக்கு தான் விடியுது. 5 மணிக்கு விடிய வேண்டிய வீட்டுல 10 மணிக்கு விடியுது. 10 மணிக்கு விடிய வேண்டிய வீட்டு பெண்கள்லாம் 4 மணிக்கு கோலம் போட்டு இருக்குது. 5 மணிக்கு கலப்பை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அவன் 5 மணிக்கு எந்திரிச்சு தொழ வேண்டிய என்ன செய்யறான்? இவனுக்கு விடியல் எத்தனை மணிக்கு? காலைல 10 மணிக்கு. சரி, 10 மணி வரைக்கும் போன மாதிரி தூங்குறான். ஈடு எந்திரிக்க மாட்டான், மழை பெய்ஞ்சாலும் எந்திரிக்க மாட்டான்.
உலகத்துல உலகமே தலைகீழா பொருளட்டுமே படுத்ததான். அவ்வளவு டயர்டா தூங்கிட்டு இருப்பா. அவ்வளவு ஒரு ஜீவன் தானே. படுப்பா. படுத்து 5 நிமிஷம் ஆகாது குழந்தை அழுவும். 5 நிமிஷம் ஆகாதுங்க. இவனோட குடும்பம் நடத்தினுக்கு பட்ட பாட்டை பாருங்க. 5 நிமிஷம் முழுசா தூங்க முடியுமா? முடியாது. அழுவும். எதுக்கு அழுவும்? ஆராய்ச்சி பண்ணணும். எதுக்கு அழுவும்? பசிச்சு அழுவும், எறும்பு கடிச்சு அழுவும், அல்லது ஏதாவது கனவு கொண்டுட்டு அழுவும், அல்லது மூத்திரம் பெஞ்சுக்கிட்டு அழுவும், ஒரு இளவு காரணம் இல்லாம அழுவும், வேர்த்து போய் அழுவும், குளிர் அடிச்சு அழுவும், வயிற்ற வலிச்சு அழுவும், நோய் நொடி வந்து அழுவும். கண்டுபிடிக்க முடியாது. ஆராய்ச்சி பண்ண உட்காந்துக்கிட்டு எதுக்கு அழுவுது? பால் கொடுத்து குடிக்காது. அதை போட்டு எறும்பு கடிச்சிட்டு இருக்கா, எல்லாத்தையும் கழட்டி கிழட்டி பார்த்து எறும்பு இருக்காது, லைட்டை போட்டு உட்காந்து இது ஒரு அரை மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணி தூக்க போட்டுருவா. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆகும், கனவு விட்டு மேல அழுவும். ஒரு குழந்தைய பெற்றதுக்காக வேண்டி ஒரு 25 தடவை ஒரு அம்மா எந்திரிக்கிறாங்க. அதுல ஒரு வேடிக்கை பாருங்க. உலகத்துல என்ன நடந்தாலும் எழுதிருக்காத ஒருத்தி அந்த குழந்தையுடைய அழுகுறலுக்கு இந்த இதயத்துக்கு என்ன கனெக்ஷன் வச்சானோ ரப்புல் ஆலமீன் அது மட்டும் தெரியும். கரெக்டா அல்லா இருக்காங்க, அதான் அல்லா இருக்கான்னு காட்டுறான். இந்த பெண்களை வச்சுக்கிட்டு அல்லா இருக்கான்னு ப்ரூவ் பண்ணிட்டு போயிடலாம். பெண்கள்ட்ட அல்லா நிகழ்த்தி வச்சுக்கிற அதிசயத்தை வச்சுக்கிட்ட அல்லா இல்லைங்கிறான அவனுக்கு அடுக்கடுக்கான சான்றுகளை சொல்லலாம். எந்திரிக்கிற எந்த அறிவுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. இடி இடிக்கும் படுத்தா கிடப்பா. லேசா சிலுந்து இந்த குழந்தை பக்கத்தில் படுத்துக்கிற இவனுக்கு விளங்காது. யாருக்கு விளங்காது? இவளுக்கு மட்டும் விளங்குமே. எந்திரிச்சு உட்காந்துவா, படப்பட்டு பாடம் கொடுத்து படுக்க போடுவான், கழுவி தொடச்சு போடுவான், மூத்திரம் மஞ்சள் ட்ரெஸ் மாத்தி போடுவான். இப்படியே எந்திரிச்சு படுத்து எந்திரிச்சு படுத்து ஒரு நாளைக்கெல்லாம் ஒரு 3 மணி நேரம் தூங்கின ஆச்சரியம். இந்த கை குழந்தைய வச்சுக்கிட்டு படுற பாடு இவ்வளவு சிரமம் நீ நினைச்சு பார்க்க வேணாமா? ஏன்னா கருதி உன்னை உங்க அம்மா இப்படித்தானே வளர்த்தாங்க. உன்னை உங்க அம்மா மேல இவ்வளவு பாசம் வச்சுக்கிறியே, உன்னை எப்படி உங்க அம்மா வளர்த்தாங்களா அப்படித்தானே உன் பொண்டாட்டி உன் பிள்ளைய வளர்க்க போறா. இதை நினைச்சு பார்த்தீங்கன்னா வாங்குவியா? இவ்வளவு பெரிய தியாகம் பண்றதுக்காக வேண்டி அதுக்கே பிறவி எடுத்த மாதிரி வர்றா. நம்ம போய் கேட்கிறோமே நியாயமா? நம்ம வாங்கலாமா? நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய பயம் இல்லாட்ட கூட உனக்கு அறிவு வேணாமா? சிந்திக்கிற திறனையுமா சேர்ந்து பறி கொடுத்துட்ட? நினைச்சு பார்க்கணும். அப்படி கொடுக்கிறான். அப்புறமேலே பெருசாவது நடக்குது. எந்த காலத்திலும் உனக்கு பங்கு கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு அவதான் அனுப்பணும், டிரெஸ் அவதான் போட்டு விடணும், ஒண்ணு வச்சு கையில வச்சுக்கிட்டு வயிற்று ஒண்ணு கொடுத்துருவான், 2 சேர்த்து பேலன்ஸ் பண்ணணும். ஒன்னு 3ஆம் கிளாஸுக்கு போவோம், ஒன்னு 2ஆம் கிளாஸுக்கு போவோம், ஒன்னு 1ஆம் கிளாஸுக்கு போவோம், ஒன்னு வயிற்றுல உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதையும் சேர்த்து சுமக்கணும். சுப்ஹானல்லாஹ், இம்புட்டு கஷ்டத்தையும் சேர்த்து பட்டுக்கிட்டு இதுக்கடையில் உனக்கு சேவை செய்யணும், உங்க அம்மாவுக்கு செய்யணும், உங்க அத்தாவுக்கு செய்யணும், எல்லா சேவைகளையும் செய்யறால. இதுக்கு கணக்கு போடு. இப்ப கணக்கு போடு. இது எல்லாத்துக்கும் மேல கஷ்டம் இல்லாத ஒரு சுகம் தர்றால அதுக்கு ஒரு கணக்கு போடு. அதுக்கு ஒரு கணக்கு போடு. ஒவ்வொரு நாளைக்கு வந்துட்டு நீ குடும்பத்துக்கு எவ்வளவு போடுற ரேட்டு? கண்டவள்கிட்ட காசு கொடுத்து போனிய ஒரு காலத்துல ஏன்டா அவளா உனக்கு தந்தா? அந்த தாம்பத்திய சுகத்துக்கு கூட நீ தானே காசு கொடுத்து போன? செத்து அழிஞ்சவர்களுக்கு கேட்கிறேன். அப்ப மொண்டாட்ட போய் சந்தோஷமா இருக்கிறிய, ஒரு நாளைக்கு எவ்வளவு கணக்கு போடு. வேலைக்கு கணக்கு போடு, குழந்தை சுமந்தது கணக்கு போடு, பால் கொடுத்தது கணக்கு போடு, அப்பா அம்மா விட்டு தியாகம் பண்ணிட்டு வந்தா அதுக்கு கணக்கு போடு, ஊரை விட்டு வந்தால் அது கணக்கு போடு, நீ திங்கிற அது கணக்கு போடு, சத்து இல்லாத உணவு கூட அது கணக்கு போடு. இது எல்லாத்துக்கும் மேல உன் மாமியா கரிச்சு கொட்டால உங்க அம்மா அதை சகிச்சுக்கிறாள அதுக்கு ஒரு கணக்கு போடு. நீ திட்டுறிய அதை வாங்கிக்கிறாள அது கணக்கு போடு. உன் குடும்பத்தில் 50 பேரையும் குத்தி காட்டுறாங்களே அதுக்கு ஒரு கணக்கு போடு. யாரு கொடுக்கிறது? அல்லாஹ் கேட்க மாட்டானா? ஏன்டா இவ்வளவு அக்கிரமம்? அல்லாஹ் அநியாயக்காரர்களை விரும்ப மாட்டேங்கிறான. உலகத்திலே மகா 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 எத்தனை நாள் சேர்த்துக்க. அப்படி ஒரு அநியாயக்காரன் இருக்கிறான்னு சொன்னா இந்த வரதட்சணை வாங்குறவன் தான் ஊர் அநியாயம் பண்ண